Hi friends, welcome back to Mama's Bima. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா பெரிய ஒரு ஈவென்ட்க்கு நம்ம போறோம். அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து செமையா இருக்கும். நிறைய பேர்த்த நம்ம மீட் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம ரெடி ஆக போறோம். அதுக்கு வந்து நீங்க நிறைய பேர் திட்ட போறீங்க. எதுக்கு அப்படினா உனக்கு இந்த வயசுக்கு இது தேவையா அப்படினு கேப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் வருது. அது ஏன் எதுக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வாங்க போய் பார்க்கலாம். நான் வந்து நிறைய நைட்லாம் யோசிச்சேன். என்னடா காஸ்டியூம் போறது திடீர்னு வேற சொல்லிட்டாங்களே, வெஸ்டர்ன் ட்ரெஸ்னு வேற சொல்லிட்டாங்களே ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்க்கும்போது எங்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருந்தது. ஆனா வர இப்ப இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு பார்ட்டின்னா ஒரு கலர் இது கொடுத்துடுறாங்க, இந்த கலர்ல தான் வரணும், இந்த ட்ரெஸ்ஸிங்ல தான் வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நான் ஒரு விதமான ட்ரெஸ் போட போறேன். அந்த ட்ரெஸ் வந்து அந்த இடத்துக்கு தான் சூட் ஆகும். அதனால நான் அப்படிதான் போவேன். நீங்க வந்துட்டு ஏன் இது வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இப்ப போடுறீங்க, உங்க வயசுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பீங்க. எங்களுக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய வயசு ஆகல. இதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க. இந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது நாங்க வயசை காட்ட முடியாது. நாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நாங்க எப்படி வந்து அழகா வந்து என்ன சொல்லுவாங்கப்பா, இந்த ஃபீல்டோ ஃபீல்டு இல்லையோ இல்லாத டைம்ல கூட ஒழுங்கா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். அப்புறம் என்ன இல்ல அதெல்லாம் சொல்றேன். இப்ப கேட்பாங்க என்ன, இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு மெசேஜ் என்ன வருது தெரியுமா, நீங்க கிராண்ட் ஃபாதர் ஆக போறீங்க, கிராண்ட் மதர் ஆக போறீங்க, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத அந்த ட்ரெஸ் அப்படின்றாங்க. கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் யாருமே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டது இல்லையா எனக்கு தெரியலப்பா. அவங்க வீட்டுல ஏதாவது போட்டிருக்க மாட்டாங்க. கழுவி ஊத்துறதுக்குன்னே ஒரு கும்பல் வரும் தெரியுமா, அந்த கும்பலை நான் சொல்றேன். ஓகேவா, அவங்க கழுவி ஊத்திட்டு போறாங்க. நம்ம நல்ல உள்ளங்கள் நமக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க நம்மள இது பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்காக இதை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் போட போறேன். இந்த ஷர்ட் வந்து எப்ப போடுவேன் நான் வெயிட் பண்ணின்னு இருந்தேன். இது நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய எங்க எடுத்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். இது போடுறதுக்கான இடம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனால ஓகே சரி அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அதுக்கு உண்டான டைம் கிடைச்சிச்சு வெஸ்டர்ன் ட்ரெஸ் அப்படின்ட்டு. அதனால இந்த ஷர்ட் இது வந்து ஒரு விதமான ஷர்ட். அது வேர் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். இதை போட்டுட்டு நான் வந்துட்டு காட்டுறேன். கொஞ்சம் கச்சக்கச்சனுக்கு தான் அயன் பண்ணும். ஓகேவா, அதுக்கு வந்து ஒரு பின்ன பேண்ட் தெரியுமோ, அந்த பேண்ட் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க எடுத்தது. எடுக்கும் போது 2 நாய் கூட சண்டை போட்டு உருண்டு பிறண்டு பேபிமா கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தது. இல்ல கேரடி கேட்டான் என்னக்கா பேண்ட் இது அப்படின்னா, அதே மாதிரிதான் நீங்களும் இப்ப கேட்க போறீங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு கிழிஞ்சிருக்கும், இங்க ஒரு கிழிஞ்சிருக்கும், டோன் ஜீன் அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மாமாவும் வந்து இது மேட்ச் பண்றதுக்காக வந்துட்டு இப்படி 2 ட்ரெஸ் எனக்கு மேட்ச் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்காரு. ஈஸ்டருக்கு பேண்ட் எடுத்தாரு. கேட்டா நான் பேண்ட் எடுக்கவே இல்லை அப்படின்னாரும் வரேன். எங்களுக்கு எல்லாம் இப்ப வர வர டென்ஷன்ல மறந்து போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றோம் ஏதா பண்றோம். ஆக்சுவலி பேண்ட் எடுத்தோம், அது எனக்கு ஞாபகமே இல்ல. சரி எடுக்கல போல் இருக்குது அப்படின்ட்டு. என்னடா நீ ஈஸ்டர் ட்ரெஸ் பேண்ட் எடுத்தல அப்படின்ற, இல்லப்ப நான் பேண்ட் எடுக்கல. வெறும் அதுக்கு the one and only reason வந்து பாப்பா தான். பாப்பா கூட இல்லாததுனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி ஏதோ தானோ அப்படின்னு ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுன்னா, ஷர்ட் புதுசு எடுத்து போட்டு வந்துட்டேன்ட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாம் வந்துட்டு பாக்குறோம், இது என்னப்பா இங்க கிடக்குதுன்னா, ஐயோ பேண்ட்ப்பா அப்படின்னு சொல்லி அப்பதான் பார்த்தோம். சரி ஓகே, அந்த பேண்ட் இன்னைக்கு வந்து போட போறாரு. அதுதான் எடுத்து வச்சுக்கிறாரு. 2 பேருமே கொஞ்சம் மேட்சிங்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப இந்த ட்ரெஸ் நம்ம போட்டுட்டு நாங்க வரோம். வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. தயவு செய்து சிரிக்க கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் அடிக்க கூடாது. ஓகேவா, எனக்கு வந்து அதுவே எனக்கு வந்து இல்ல அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அதை கேட்க போறது இல்ல. அப்புறம் என்னமோ பண்ணிட்டு போறாங்க விட. சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு அப்படி பாத்துன்னு போற? ஃபைனல் லுக் காட்டணும்னா ஃபைனல் லுக் காட்டு. ராபிட் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற நீ. இப்ப ராபிட் மூஞ்சி ஆயிடுச்சுப்பா உனக்கு. பல்லு கூடி சீக்கிரம் ரெடி ஆயிடும். என்ன பாரு, நான் எவ்வளவு அழகா இருக்க போறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேட்ச்க்கு மேட்ச்ன்றது அந்த லெவலுக்கு மேட்ச் இருக்க மாதிரி தெரியல. பட் அழகா தானே இருக்கு. நல்லா இருக்கு. மேல லூஸ் ஓவர் சைஸ் பட் டோன்ட் ஜீன் எல்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கிறேன். டோன்ட் ஜீன் வேற ஷூ வாங்கணும், ஸ்னீக்கர்ஸ் வாங்கணும். எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டப்பா? நீ சொல்லலன்னு வைங்க, உன் கண்ணு காட்டேன். நீ எப்படி மேக்கப் பண்ணி வச்சிருக்கேன்னு காட்டலாம். ஸ்மோக்கி ஐஸ் பண்ணிருக்கேன், ரெட் ஐஸ் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2வது தடவையும் போய் காட்டிட்டு வந்துட்டோம். காட்டிட்டு வந்தோம். அவங்க என்ன வெரி ஃபர்ஸ்டே கிளியரா சொல்லிட்டாங்க. இந்த கண்ணுக்கு வந்திருந்தது, இந்த கண்ணுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி 2 பீக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாந்தமாகும் அப்படின்ட்டாங்க. நானும் அதை நம்பின்னு உட்காந்துக்கிறேன். 2வது வாட்டியும் போயிட்டு வந்துட்டேன். அப்பவும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இப்ப சீக்கிரம் போவாத அடிக்கிற வெயிலுக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ திஸ் இஸ் மை காஸ்டியூம்.
ஓரளவுக்கு மேக்ஸ் தான். ஏன் பாரு மூஞ்சில எப்படி வேர்த்து ஊத்துது. எனக்கே ஊத்துது. ஐயோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். நம்ம ஏசி கிளாசி ஸ்கின் சொல்லிட்டு கிளாசி ஸ்கின் வேர்க்கறனால அப்படி தெரியுது பாத்தியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கிளம்பியாச்சு. என் கண்ணாடி வேற ரெடி ஆயிருச்சா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என் கண்ணாடி அவ்வளவு அழகா இருந்திருக்கும். ஆமா கண்ணாடி வாங்கி பவர் கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி கூலர்ஸ்லாம் இல்ல. மாடர்னா பவர் கிளாஸ். மாடர்னா வாங்கிருக்கேன். ஆமா அது கொஞ்சம் அத பார்த்தா பவர் கிளாஸ் மாதிரி தெரியாது. கரெக்ட்டா? பவர் கிளாஸ் மாதிரி தெரியாது. ஏதோ என்ன சொல்றது ஸ்டைல் போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனா சோடா புட்டி தச்சா மெயினா நான் பதிவுக்கு போட்டுக்கிறேன். நம்ம கிளம்பிட்டோம். இன்னொரு 1/2 an hourல அங்க ரீச் ஆயிடுவோம். ஆமா ரீச் ஆயிட்டா என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. விதவிதமா இருக்கும். சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்தியானம் சாப்பிடாம வேற வந்துருக்குது பேபிமா. நானாச்சும் சாப்பிட்டேன். ஏன்பா அப்படி இருக்கிற நீனு? என்னத்தான் டயட் இருந்து என்ன பிரயோஜனம்? சூப்பரா ஒண்ணு சொன்னான் நம்ம சந்திரன். என்னன்னு அந்த ஸ்டெப்புக்கு தான் ஸ்டெப் மாத்தி இது பண்ண சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சொன்னா இல்ல வேலைக்கு ஆகாது. நான் மேடம் யோசிச்சு பார்த்தேன். மேடம் போறது கொஞ்சம் டஃபா இருக்கும் அப்படின்னா. ஏன்னா சின்ன கேப்பா விழுவும். அப்ப மேடம் வந்து இப்படி கிராஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டான். அப்ப நீ அவ்வளவு குண்டுன்றான். நேரம் நீ என்னதான் டயட் இருந்தீனாலும் டயட்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஃபைனல் எண்டிங் முடிக்கும் போது பலூடாலயோ ஐஸ்கிரீம்லயோ முடிக்கிற. 78 kg அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. நான் பண்ணி போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேரம் அங்க போவோம். அந்த வேலையை பார்ப்போம். அங்க ஜாலியா யார் யார் வருவாங்கன்னு தெரியல. எல்லாம் சர்ப்ரைஸா இருக்கும். நம்ம போய் மீட் பண்ணிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். என்னப்பா வந்தாச்சா? வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரீச் ஆயிட்டோம். 5 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் 4:45 4:30 இங்கே வந்துட்டோம். 4:30 நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் டைம் கொடுத்தா அந்த டைமை மீறி வரதான் எங்களுக்கு வேலையே போச்சு. ஒவ்வொரு வாட்டி அவர் வந்து பர்டிகுலராக எங்களுக்கு ஃபோன் போட்டு தயவுசெய்து டிராஃபிக் ஆகிடுச்சு இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ்லாம் கொடுக்காதீங்கன்ற மாதிரி பேசிட்டாரு. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம். 4:30 வந்தால் இங்கே யாருமே நான் வந்து மட்டும் தான் ஃபஸ்ட்டாக இருக்கிறோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இங்கே இந்த கிளாஸ் போட்டுப்பேன். அதுக்கப்புறமா உள்ளே போனோன்னா மாற்றி வேறு கிளாஸ் போட்டுப்பேன். ஏன்னா நம்ம கண்ணு கோவப்பழக்கண் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது இல்லை, ரெட் ஐ. அதனால் கண்ணு தெரியாத போதியே 2 எடுத்து கொடுத்துனுங்கிற. 2மே நல்லா இல்லை. 2மே நல்லா இல்லை பா. இது வந்து காக்டெயில் பார்ட்டிப்பா. உள்ளே ஊற்றிருந்தாங்கன்னா அது அந்த ரூம்ல. இங்க இல்லையா? அந்த ரூம்ல கிடையாது. இங்கே முடிச்சுக்கிட்டு அங்கே அலௌட் இல்லை. அந்த சைடில் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூட்டை பூச்சி ஸ்மெல் அடிக்குது. எல்லாம் குடிக்கிறதையும் குடிச்சிட்டு இது அதுன்னு குறை சொல்லிட்டு இருக்கிற. மூட்டை பூச்சி ஸ்மெல்லு அதெல்லாம் ஒன்றும். ஆமா இது வந்துட்டு நல்லா இருக்கு. அது என்னது தெரியல. கோவான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கோவா. கிரீன் ஆப்பிள். எதுக்கு வந்தோம்? இதுக்கு தான் வந்தோம். Super 6 every ball counts. India's first innovative fantasy cricket app. கிரிக்கெட் ஆப் லான்ச் பண்ணுவாங்களாமா. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். First of all, ஒரு complete sensational song நீங்க recreate பண்ணது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம், எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு தெரியும். This is the age of social media. அவங்க தான் பா.
ஐஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சீஃபோட ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரா, அதை பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, அவங்க அப்பா பார்த்து இவர் அழுவாரா, இவங்களை பார்த்து தாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆஃபீஸே வந்துச்சா. எவ்வளவு பெரிய டைலாக். ஏதாவது எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்கன்னா இவர் போடுவாரா, இவங்க பேசுவாங்க, இவ்வளவு செகண்ட்ல இவங்களுக்கு இவ்வளவு ஒரு பெருமை இருக்கணுமா, அதை ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ணணுமா, அதை பார்த்து இவங்க எல்லாருமே கை தட்டணுமா, என்னன்ற ரொம்ப ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைலாக மட்டும் போடுறீங்களா, அதை லிப்சிங் அவங்க பண்ணட்டும் சும்மா. ஓகே, யூ நோ தி பீட்ஸ் ரைட்? கொஞ்சம் நாங்க லாங்கா இருக்கு, ஏதாவது ஈஸியா இருக்கு. நாம ஏதாவது ஈஸியா இருந்துச்சுன்னா போடுங்க அவங்களுக்கு. எனக்கே கொஞ்சம் ஆமா, நீ பெரிய கருப்பு கரசா, இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இன்னொரு தடவை இன்னொரு மாதிரி போடுங்க. ஆமா, நீ பெரிய கருப்பு கரசா, இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா, நீ பெரிய வாட்? கருப்பு கரசா. வாட்? கருப்பு கரசா. கருப்பு கரசாவா? சொல்லுவேன் அவர்களா. ஆமா, நீ பெரிய இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா, நீ பெரிய இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? 1 more 3 2 1 action. ஆமா, நீ பெரிய இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? Not bad. Super super. Very nice. 2 hours later. என்னப்பா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் தூங்காதனால தலைவலி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் தூங்கி தூங்கி பழகிட்டு தூங்காம ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம போய் அங்க போயிட்டு எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பரா போச்சு. ஆனா யாரு கூடயுமே போட்டோவே எடுக்க முடியல. எல்லாம் லேட் ஆகி வந்ததுனால நமக்கு டைம் இல்லாதனால அவங்க எல்லாம் சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. பிரியா வாரியரும் கிளம்பிட்டாங்க, அந்த பத்ரிநாத் அவரும் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுட் கொடுத்தாங்க. இடையில ஐபிஎல் கமெண்ட்ரி நீ விட்டுட்டு. அப்படியா? அவர் இப்ப பிளே பண்றது இல்லையாமே ஐபிஎல் கமெண்ட்ரி. அவரு கமெண்ட்ரி கிடையாது, அந்த இவங்க வந்தவங்க ஹோஸ்ட் பண்ண வந்தவங்க தான் கமெண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுவாங்கல்ல. அவங்க பேரு என்ன? பத்ரிநாத்தும் கமெண்ட்ரி தான். ஆமா, பத்ரிநாத் கரெக்ட். தெரியல என்னன்னு தெரியல. சென்னை நேத்து பாம்பேல இருந்தாங்களாமா, இன்னைக்கு இங்க வந்துட்டாங்க. மும்பை சென்னை அதான் அழுதுன்னு வந்தாங்களாவே எல்லாம். சிஎஸ்கே தோச்சிருச்சு சொன்னாங்க. சரி செம்ம அழ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவனா அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து ஒரே அழ, நாங்கெல்லாம் அழுதுட்டு காலையில ஃப்ரெஷ்ஷா மூஞ்செல்லாம் தொடச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்னாங்க. சூப்பரா போச்சு ஈவெண்ட் எல்லாம். நீங்களும் பாத்துருப்பீங்க. ஒரு சில கிளிப்பிங் தான் எடுக்க முடியாது, எல்லா கிளிப்பிங் அதுல எடுக்க முடியல. செம்ம ஜாலியா செம்ம ஃபன்னா போச்சு. நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாம வந்துட்டு சூப்பராவும் போச்சு. ஈவெண்ட்டும் சூப்பரா போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைவலியில டயர்ட் ஆனதுனால நேரா வந்து தவாறு கொஞ்ச நேரம் படுத்து நின்றுட்டு இப்பதான் சரி ஏஞ்சி வீடியோவை முடிச்சுட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு நிறைய நம்ம போகும்போது அது மாதிரி எடுப்போம். நிறைய பேருக்கு கூட மிங்கிளா ஏதாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங். ஓகே, பாய்.